உங்களுடைய பேச்சை கேட்டுவிட்டு தான் செல்வோம் என்று மழையும் பொருட்படுத்தாமல் கால்வழியும் பொருட்படுத்தாமல் இங்கே நின்றிருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியே இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவித்து, நேற்று தூத்துக்குடி மாவட்டம் விளாங்குளத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கால்வலியோடு நின்று தனது பேச்சை கேட்ட மக்களுக்கு நன்றி என கையெடுத்து கும்பிட்டுள்ளது அங்கிருந்தவர்களிடம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆக இவ்வளவு நேரம் மழை வந்து பொருட்படுத்தாம, கால் வலி இருந்தால் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாம எங்களுக்கு இவ்வளவு வரவேற்பு கொடுத்து விளாத்திக்குளம் அதிமுக கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுகிறேன். நான் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியில் நான் இந்த எழுச்சி பயணத்தின் மூலமாக மக்களை சந்தித்தேன். ஆனால் இந்த விளாத்திக்குளத்தில் இவ்வளவு நேரம் கழித்து வந்தாலும் நாங்கள் உங்களை சந்தித்து விட்டு உங்களுடைய பேச்சை கேட்டுவிட்டு தான் செல்வோம் என்று மழையும் பொருட்படுத்தாமல் கால்வழியும் பொருட்படுத்தாமல் இங்கே நின்றிருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியே இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவித்து, 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி கட்சி, நம்முடைய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.